அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக சைக்காலஜி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம், மாடல் டெஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா மாடல் டெஸ்ட் நம்பர் 4. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நம்ம 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோடைய லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ மாடல் டெஸ்ட் நம்பர் 4 இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின். ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெழுச்சி சுய ஒழுக்கப்படுத்துதலை பெறும்பொழுது தன்னுடைய மனவெழுச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஷ் எனலாம். ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சியுற்ற மனவெழுச்சி சுய ஒழுங்குபடுத்துதலை பெறும்பொழுது தன்னுடைய மனவெழுச்சி அனுபவங்களை கட்டுப்படுத்தும் உணர்வை பெறுகிறது. இதனை டேஷ் எனலாம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மனவெழுச்சி சுய உச்ச செயல்திறன். மனவெழுச்சி சுய உச்ச செயல்திறன். அடுத்து கொஷின் நம்பர் 76. வாழ்வை தூண்டும் பரிணாம துலங்கல்களாக குழந்தையின் மனவெழுச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை. வாழ்வை தூண்டும் பரிணாம துலங்களாக குழந்தையின் மனவெழுச்சி பராமரிப்பவரோடு ஏற்படும் பிணைப்பை அங்கீகரிக்கும் கொள்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பவுல் பையின் நெறிமுறை கொள்கை. பவுல் பையின் நெறிமுறை கொள்கை. அடுத்து கொஷின் நம்பர் 77. கீழ்கண்டவற்றுள் சூழ்நிலை இடை வினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையது? கீழ்கண்டவற்றுள் சூழ்நிலை இடை வினையாற்றலின் மூலம் ஸ்கீமாக்கள் உருவாக்கப்படுவது எதனுடன் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பொருந்துதல். ஆப்ஷன் சி, பொருந்துதல். அடுத்து கொஷின் நம்பர் 78. தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமையடையாது என்று கூறியவர் யார்? கொஷின் நம்பர் 78. தார்மீக மதிப்புகளின் பகுப்பாய்வு மற்றும் வளர்ச்சி இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி முழுமை அடையாது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெர்ட்ராண்ட் ரசல். அடுத்து கொஷின் நம்பர் 79. தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்தபோது அவளின் வயது 7. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? தக்க நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காததால் தன் பெற்றோரை அனிதா இழந்தபோது அவளின் வயது 7. அப்பொழுதே அனிதா தான் படித்து ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். இது எவ்வகையான லட்சியம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வாழ்வின் லட்சியம். ஆப்ஷன் டி, வாழ்வின் லட்சியம். அடுத்து கொஷின் நம்பர் 80. கூற்று காரணம். கூற்று: பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மைலின் ஷீத் உருவாகிறது. அப்போது கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு குழந்தையின் உடல் இயக்கம் குழந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. காரணம்: நியூரானின் மைலின் ஷீத் வளர்ச்சியடைந்த பின்னரே குழந்தையின் புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 81. பியாஜேவின் கீழ்காணும் எந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது? பியாஜேவின் கீழ்காணும் எந்த ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் துன்பம் மற்றும் இன்பம் மூலம் நடத்தை மாற்றமானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிலை 1. ஆப்ஷன் ஏ, நிலை 1. 1 முதல் 5 ஆண்டுகள். 1 முதல் 5 ஆண்டுகள்.
அடுத்து கொஷின் நம்பர் 82. ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தையிடம் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது எனில் எந்த வகையான பொதுமைப்படுத்துதல் என கண்டறிக. ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தையிடம் நட்சத்திர மீனானது எந்த வகையில் வரும் என கேட்டால் அக்குழந்தை மீன் வகை என்று கூறுகிறது எனில் எந்த வகையான பொதுமைப்படுத்துதல் என கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறைபட பொதுமைப்படுத்தல். ஆப்ஷன் பி குறைபட பொதுமைப்படுத்தல். அடுத்து கொஷின் நம்பர் 83. கூற்று காரணம். கூற்று: ஆசிய குழந்தைகள் தங்களின் சொந்த சுய மதிப்பை உயர்த்துவதற்கு மிகவும் குறைவாக சமூக ஒப்புநோக்கு செய்கிறார்கள். காரணம்: ஆசிய கலாச்சார மரபு சமூக நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 84. உணர்வுபூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு. உணர்வுபூர்வமான பயிற்சி உத்தி பயன்படுத்தப்படும் செயல்பாடு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்வி சுற்றுலா. ஆப்ஷன் ஏ கல்வி சுற்றுலா. அடுத்து கொஷின் நம்பர் 85. வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறது? வகுப்பறையில் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்று பிற ஆசிரியர்களிடத்தில் கேட்பதற்கு சிறந்த ஆசிரியர்கள் பயப்படுவது இல்லை. இச்செயல் எதை குறிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொடர்ச்சியாக கற்பவர். தொடர்ச்சியாக கற்பவர். அடுத்து கொஷின் நம்பர் 86. ஓர் ஆசிரியராக நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள். ஒரு ஆசிரியராக நீங்கள் மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்க மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள். ஏ பாடப்புத்தக வினாவிடைகளில் பயிற்சி அளித்தல். பி கிளர் வினாக்கள் கேட்டல். சி நூலக பயன்பாட்டை மேம்படுத்துதல். டி போட்டிகளில் பங்கேற்க செய்தல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி பி சி மற்றும் டி. பி சி மற்றும் டி இது மூன்றும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 87. இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது. கொஷின் நம்பர் 87. இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வாயிலாக கற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவற்றில் வரும் கருத்துக்களை மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என சமூகம் விரும்புகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நேர்மறையான கருத்துக்கள். ஆப்ஷன் பி நேர்மறையான கருத்துக்கள். அடுத்து கொஷின் நம்பர் 88. வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் டேஷ் ஊக்குவிக்க வேண்டும். வகுப்பறையில் ஒரு நல்ல ஆசிரியர் டேஷ் ஊக்குவிக்க வேண்டும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதை ஊக்குவிக்க வேண்டும். அவ்வப்போது கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதை ஊக்குவிக்க வேண்டும். அடுத்து கொஷின் நம்பர் 89. மக்டூகலின் 3 உள்ளார்ந்த நடத்தைக்கூறின் களங்கள். மக்டூகலின் 3 உள்ளார்ந்த நடத்தைக்கூறின் களங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அறிவுசார் உளம்சார் செயல்சார். அறிவுசார் உளம்சார் செயல்சார். அடுத்து கொஷின் நம்பர் 90. பல் ஊடக பொருட்களை அவற்றின் பயன்களுடன் பொருத்துக. பல் ஊடக பொருட்களை அவற்றின் பயன்களுடன் பொருத்துக. பாடப்பதிப்பு, நகரும் படங்களை இணைத்தல், உயிரூட்டம், கருத்துக்களை விளக்குதல், ஒலி அசைவை காட்சியாக்குதல், காணொளி,
உண்மையற்றதை உயிரோட்டமாக காட்டுதல், வரைகளை வாக்கியங்களை உருவாக்குதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி DCBEA. அப்போ பாடப்பதிப்பு உண்மையற்றதை உயிரோட்டமாக காட்டுதல். இரண்டாவதுக்கு சி உயிரூட்டம் அசைவை காட்சியாக்குதல். மூன்றாவதுக்கு பி கருத்துக்களை விளக்குதல். நான்காவதுக்கு இ வாக்கியங்களை உருவாக்குதல். ஐந்தாவதுக்கு ஏ நகரும் படங்களை இணைத்தல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்து கொஷின் நம்பர் 91. கற்றலின் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர்கள். கற்றலில் கருத்து வரைபடத்தை மேம்படுத்தியவர்கள். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி நோவாக் மற்றும் கோவின். ஆப்ஷன் பி நோவாக் மற்றும் கோவின். அடுத்து கொஷின் நம்பர் 92. நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நோவாக்கின் கருத்துப்படி பொதுமை கருத்து வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அறிவுசார் வரைபடம். ஆப்ஷன் சி அறிவுசார் வரைபடம். அடுத்து கொஷின் நம்பர் 93. புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ளும் போது பழைய செய்திகள் நன்றாக அறிந்து கொள்ளும் கற்றல் செயல்பாடானது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கற்றல் மேம்பாடு. ஆப்ஷன் ஏ கற்றல் மேம்பாடு. அடுத்து கொஷின் நம்பர் 94. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளைப் போலச் செய்வது எவ்விதியின் பின்பற்று. திரைப்படங்களை உற்று நோக்குவதன் மூலம் குழந்தைகள் நடிகர் நடிகைகளைப் போலச் செய்வது எவ்விதியின் பின்பற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஒப்புமை விதி. ஆப்ஷன் சி ஒப்புமை விதி. அடுத்து கொஷின் நம்பர் 95. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. வாய்மொழி கற்றலுக்கான தொகுப்பை தெரிவு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அடையாள குறியீடு படங்கள் குறியீடுகள். ஆப்ஷன் ஏ அடையாள குறியீடுகள் படங்கள் குறியீடுகள். அடுத்து கொஷின் நம்பர் 96. அனைத்து உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல். அனைத்து உயிரினங்களிலும் வாழ்நாள் முழுவதும் காணப்படும் செயல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கற்றல். ஆப்ஷன் ஏ கற்றல். அடுத்து கொஷின் நம்பர் 97. மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும். மனிதனின் எந்த இரு மனப்போக்குகளுக்கு இடையே சமநிலை இருக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். ஒருங்கமைதல் மற்றும் இணங்குதல். அடுத்து கொஷின் நம்பர் 98. செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. எவ்வகை தேற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. செல்விக்கு மிகவும் மோசமான கையெழுத்து உள்ளது. இது எவ்வகை தேற்றத்திற்கு, அதாவது தியரிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முடியாட்சி. ஆப்ஷன் ஏ முடியாட்சி. அடுத்து கொஷின் நம்பர் 99. ஈயம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இவை இரத்தத்தில் 60 ml டெசிலிட்டர் விட அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுவது. ஈயம் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம். இவை இரத்தத்தில் 60 ml/டெசிலிட்டர் விட அதிகரிக்கும் போது உடலில் ஏற்படுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு. மூளை வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு.
அடுத்து கொஷின் நம்பர் 100. விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை. விகிதாச்சார சிந்தனை ஏற்படும் நிலை. ஆப்ஷன், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முறையான மன செயல்பாட்டு நிலை. ஆப்ஷன் ஏ, முறையான மன செயல்பாட்டு நிலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டீச்சர்ஸ். நன்றி, வணக்கம்.